ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த தீபாவளிக்கு சூப்பரான அதிரசம் மிக்சிலே மாவு அரைச்சி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட கண்டிப்பாக இந்த மெத்தடை செஞ்சு பார்க்கலாம். சூப்பராக நமக்கு வரும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டு வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வெயிலெலாம் காய வைக்க வேண்டாம். ஃபேன் காற்றுல ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா இது வடிகட்டிட்டு அதை வந்து காய வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் காஞ்சா போதும். அதனுடைய ஈரத்தன்மைலாம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் நனைஞ்சு தான் இருக்கும் அரிசி. ரொம்ப மொறு மொறுன்னு முறுக்குக்கு மாதிரிலாம் நமக்கு காய வைக்க வேண்டாம். இப்போ நம்ம வடிகட்டினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வரும். ஆனால் 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதே மாதிரி பண்ணி பார்க்கும்போது நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது. அரிசி வந்து நல்லா நமக்கு காஞ்சிருக்கணும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், அரிசி கையில் விட்டுது, ஆனால் தண்ணி இல்லை. ஆனால் அரிசி வந்து நனைஞ்சு தான் நமக்கு இருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம இதை மிக்சியிலே நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம பவுடராக அரைக்க தேவையில்லை. அதிரசத்துக்கு லைட்டாக கொரகொரன்னு இருந்தால் நல்லா தான் இருக்கும். இது கூட 3 ஏலக்காய் நம்ம சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோ அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மில்லில் இதுக்குன்னே அதிரசம் இடிக்கிறதுக்குன்னே மிஷின் இருக்கும். அப்போ நம்ம இடித்து வாங்கிக்கலாம். அப்பப்போ பண்ணுறோம், கொஞ்சமாக பண்ணுறோன்னா இது மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம சலிக்கலாம் எதுவுமே தேவையில்ல. லைட்டாக நர இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதனால் அப்படியே நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு வெல்லத்தை வந்து பாகுக்கு ரெடி பண்ணணும். 2 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறதுனால 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இது கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை தூசி எதுவும் இருக்காது உங்களோட நீங்கள் வச்சுருக்க வெல்லத்தில் அப்படின்னா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோ அரிசி எடுத்தோம் அப்படின்னா 3/4 கிலோ வந்து வெல்லம் வந்து இதுதான் கரெக்டான அளவு. அப்புறம் நம்ம டம்ளரில் எடுத்தோன்னா 1 கப் அரிசி எடுத்தோன்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கரைஞ்சிட்டு இதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் பாகு செக் பண்ணணும். கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு கரைஞ்சி போகக்கூடாது. கையில் வந்து உருட்டி எடுக்கிற அளவுக்கு வரணும். அப்போனா பதம் கரெக்டுன்னு அர்த்தம். 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துருக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாகு பதம் கரெக்டானதுனால ஒரு 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதில் வந்து நம்ம திரித்து வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் போக போக கொஞ்சம் டைட் ஆகும்போது நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இது வந்து 2 டம்ளரில் தான் எடுத்திருக்கேங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிப்படாமல் ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கிலோ அப்படிலாம் நம்ம செய்கிறோன்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்க ஹெல்ப் வேணும். ஒருத்தங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ எல்லா மாவையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தளர்வாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து செட் ஆகிட்டு அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சூடோடே நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இன்றைக்கி நைட் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு நைட்டு அல்லது நாளை கழிச்சு நமக்கு சுட்டோம், அந்த மாவு புளிச்சு சுட்டோம் அதிரசம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளையிலேருந்தே நம்ம வந்து நாளைக்கு மார்னிங்லேருந்தே நம்ம வந்து சுடலாம். அதிரசம் ரெடியாக தான் இருக்கும். அப்போது இன்றைக்கி கொஞ்சம் சுட்டுட்டு நாளைக்கு கொஞ்சம் அப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், கெட்டு போகாது. 2 நாளைக்கு நம்ம வெளியிலே வச்சு சுட்டுக்கிடலாம். இப்போது மறுநாள் வந்து நான் ஈவினிங் செஞ்சுட்டு மறுநாள் வந்து நைட்டுக்கு தான் நான் சுட போகிறேன். நமக்கு இப்போ வந்து நல்லா திக்காக இருக்கும். கையில் வந்து நெய்யோ ஆயிலோ தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்திட்டு உள்ளே ஒரு ஹோல் போட்டால் சூப்பரான அதிரசம் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். எள் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிடலாம். அப்போ ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துக்கிடணும். அந்த மாவு போடுவோம்ல, அப்போவே எள் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆயிலோட ஹீட் ரொம்ப கம்மியான ஹீட்டில் தான் நம்ம வந்து பொரித்து எடுக்கணும். ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கோம். ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கலர் கொடுத்துரும். ஆனால் உள்ளே வந்து பச்சை மாவாக இருக்கும், வேகாது. அதனால் லைட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக தான் நம்ம வந்து அதிரசம் சுடணும். ஸோ ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். சூப்பராக நமக்கு வந்து அதிரசம் ரெடி ஆயிரும். நினச்ச நேரத்தில் 1 கப் அரிசி இருந்தாலே போதும்.
உடனே செஞ்சிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.